அன்புள்ள மீன ராசி அன்பர்களே வணக்கம். ஆடி மாத ராசி பலன். ஜூலை மாதம் 17ஆம் தேதி ஆடி மாதம் பிறக்கிறது. ஜென்ம ராசியில் சனி, 3ஆம் இடத்தில் செவ்வாய், 4இல் புதன், 5இல் சூரியன் குரு, 6ஆம் இடத்தில் சுக்கிரன் கேது, விரய ராசியில் ராகு இருக்கிறார். ஜென்ம ராசியில் வக்ரகதியில் சனி பகவான் சஞ்சாரம் செய்வதால், விரயராசியில் ராகுவும் இருப்பதால் பல வகையில் அதிக செலவுகள் உண்டாகும். கணவன் மனைவி இடையே சிறு சிறு பிரச்சனைகள் கூட சண்டை சச்சரவுகள் வரலாம். மனக்கசப்பு வரலாம். பேச்சில் கவனம் தேவை. கூடிய வரையில் ஒருவருக்கு ஒருவர் அனுசரித்து செல்லுதல் வேண்டும். எக்காரணத்தை கொண்டும் கடன் வாங்குதல் கூடாது. கடன் வாங்குவதை தவிர்த்தல் வேண்டும். பிறருக்கு கடன் தரக்கூடாது, ஜாமீன் தரக்கூடாது. செலவுகளை குறைத்து கொள்ளுதல் வேண்டும். உங்களுடைய குடும்ப விஷயங்களை பிறரிடம் விவாதிக்க வேண்டாம். 3ஆம் நபர்களின் தலையீடுகளை ஒதுக்குதல் வேண்டும். உத்தியோகத்தை பொறுத்தவரை உழைப்பு அதிகம், பொறுப்புகள் அதிகமாக இருக்கும். உயர் அதிகாரிகளுடைய கண்டிப்புக்கு ஆளாவீர்கள். ஆகவே சற்று கவனமாக இருங்கள். தவறுகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. வெளிநாட்டில் வேலை செய்யும் நண்பர்கள் கவனமாக இருங்கள். இல்லாவிட்டால் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. தொழில் வியாபாரத்தில் கவனமாக இருத்தல் வேண்டும். 7 சனியில் ஜென்ம சனி என்பதால் கவனம் தேவை. பல வகையில் இழப்புகள் உண்டாகலாம். தொழிலில் நஷ்டம் வர வாய்ப்பு உண்டு. வியாபாரிகள் அகலக்கால் வைத்தல் வேண்டாம். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் ஈடுபடும் நண்பர்கள் பொருட்கள் தேக்க நிலை அடையலாம். கலைத்துறையை பொறுத்தவரை இருக்கின்ற வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சினிமா நடிகர் நடிகைகளுக்கு புது பட வாய்ப்புகள் கிடைப்பதில் தடங்கல்கள் தாமதங்கள் உண்டாகலாம். தயாரிப்பாளர்களுக்கு பட தயாரிப்புக்கு தேவையான பண உதவிகள் கிடைப்பதில் தடைகள் தாமதங்கள் வரலாம். கவனம் தேவை. அரசியல்வாதிகளுக்கு கட்சிக்குள் செல்வாக்கு குறையும். கட்சிக்குள் நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவிகள் கிடைக்காது. கவனமாக இருங்கள். தங்களுடைய புகழுக்கு இழுக்கு உண்டாகும். கல்வி சம்பந்தப்பட்ட கிரகங்கள் சாதகமாக இல்லை. ஆகவே மாணவர்கள் கஷ்டப்பட்டு படித்தல் வேண்டும். கெட்ட சகவாசம் கூடாது. விவசாயத்தை பொறுத்தவரை தண்ணீர் பற்றாக்குறை இருக்கும். விவசாயத்துக்கு தேவையான உரங்கள், மருந்துகள் கிடைப்பதில் தட்டுப்பாடுகள் நிலவும். பெண்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்கள். 7 சனியில் ஜென்ம சனி என்பதால் கழுத்தில் இருந்து முழங்கால் வரை உள்ள பகுதிகளை நன்றாக பராமரித்தல் வேண்டும். சிறு உடல் உபாதை என்றாலும் மருத்துவரை சென்று சந்தித்தல் வேண்டும். இரவு நேரத்தில் பிரயாணங்களை தவிர்த்தல் வேண்டும். மீனராசி பெண்கள் சமையல் அறையில் தனியாக பேசும் பழக்கத்தினை நிறுத்த வேண்டும். சட்டி பானையுடன் பேசுதல் கூடாது. அமைதியாக இருத்தல் வேண்டும். மௌன விரதம் இருத்தல் வேண்டும். கோவிலுக்கு சென்றால் கிருஷ்ண பரமாத்மாவை வழிபடுங்கள். வீட்டில் சுந்தரகாண்டம், பகவத்கீதை, பாகவதம் பாராயணம் செய்யுங்கள். நன்மைகள் பெருகும். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா.